ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோவை யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஐபிஎல் ரிலேட்டாக தான் வீடியோ போகிறோம். நான் ஸோ வீடியோ வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். பிகாஸ் ரிட்டென்ஷன் அண்ட் ஆர்டிஎம் ரூல்ஸ் சீக்கிரமே பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. கரெக்டான நம்பர் என்னவாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுக்கு கண்டென்ட் நம்ம கொஞ்சம் தேர்னதில் ஐபிஎல் பழைய கண்டென்ட் எடுக்கலான்னு ஒரு ஐடியா எனக்கு வந்தது. ஸோ அதில் போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோன்னா, இது வரைக்கும் ஒரு ஸ்டார் ஐபிஎல் பிளேயர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத டீமுக்கெலாம் ஆடி இருக்காங்களான்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்ட் 1 ரெடி பண்ணேன். அந்த பார்ட் 1 ரெடி பண்ண அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோட லிங்க் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் பாருங்கள். ரோஹித் சர்மா, ஏபி வில்லியர்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியோட கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே ஐபிஎல் ஸ்டார் பிளேயர்ஸ் இந்தந்த டீமுக்கெலாம் ஆடிருக்காங்களா, இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்ட்லாம் இருக்கா, அதோட பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், ஸோ ஐபிஎல் கண்டென்ட் தான் உங்களுக்கு நிறைய வருது மக்களே. பிகாஸ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்ப்ரைசஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு ரிவீல் பண்ணுற மாதிரி நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கூட இருக்குது. ஸோ இது பார்ட் 2 வீடியோ. இதில் சில பிளேயர்ஸ் இந்தந்த டீமுக்குலாம் ஆடிருக்காங்களா, அடப்பாவி நான் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கலையே அப்படியா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆல்சோ அந்த டீம்ஸும் இருக்குது. ஸோ அது யார் யாருன்னு ஒவ்வொரு பிளேயராக ரிவீல் பண்ணுவோம். பார்ட் 3 தான் எண்டு பார்ட்டு. ஸோ இது எல்லாமே ஐபிஎல் ஸ்பெஷல்ஸ் உங்களுக்காக. ஸோ நியூஸ் வர வரைக்கும் அண்ட் ஆல்சோ இந்தியன் டீம் மேட்சஸும் வர வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின் ஆகிறதுக்கு இதுதான் நம்மளோட கண்டென்ட் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். எஸ், கரண்ட் ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் அண்ட் இந்தியன் விக்கெட் கீப்பிங் T20 வேர்ல்ட் கப் கப்படிச்ச பிளேயர் சஞ்சு சாம்சன். ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல எந்த டீமுக்கு ஆனார் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். என்னது சஞ்சு கொல்கத்தாக்கு ஆடினாரா? ஷாக்கிங்காக இருக்குல்ல, எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. சஞ்சு சாம்சன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமில் ஐபிஎல் 2012 ஸ்குவாடில் இருந்தார். பட் ஒரு மேட்ச்மே ஆடலை. நோட் த பாயிண்ட், ஒரு மேட்ச்மே ஆடலை. ஹி வாஸ் ஃபுல்லி சப்ஸ்டியூட்டர், ஒரு மேட்ச் கூட ஆடலை. பட் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் முன்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் இவென்ச்சுவலி டெபியூ பண்ணார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சீசன் ஆடலன்னு கைட்டு விட்டாங்க. 13 தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் அங்கே இருந்தார். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 3 இயர்ஸ் இருந்துட்டு பேன் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி டேர்டெவில்ஸ் பிக் பண்ணாங்க. பிகாஸ் அது ஃபுல்லாக ராஜஸ்தான் ராயல்ஸ் கோச்சிங்கில் இருந்தது. பேடி அப்டன், டிராவிட் இருந்தாங்க. ஸோ அங்கே டெல்லியில் இருந்தால் டெல்லியில் இவன் ஒரு செஞ்சுரியாக இருக்குங்க. அவர் பேர் ஆர்பிஎஸோட ஒரு செஞ்சுரி வச்சா. ஸோ சஞ்சு சாம்சன் ஆர்ஆருக்கு முன்னாடி டெல்லி, கொல்கத்தா ஆடியிருக்காரு. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஷான் கிஷன். மும்பை இந்தியன்ஸோட ஸ்டார் பிளேயராக உருவானார். இப்போவும் மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்காரு. பட் அவரோட ஐபிஎல் கரியர் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா கீழே தான் ஆரம்பிச்சது. எஸ், 2016-17 புது 2 டீம் குஜராத் ஆர்பிஎஸ்னு வந்தாங்க. அந்த டைம் தான் இவர் என்ட்ரு ஆனார் ஆக்ஷனில். அப்போ தான் 219 ஆடிட்டு வந்தார். அந்த டைம் இவர் குஜராத் லைன்ஸில் பிக் பண்ணார். எஸ், ரெய்னா, டுவேன் ஸ்மித், மெக்கலம் இந்த டீமு செம்ம இம்ப்ரெசிவ் சீசனாக இருந்தது. பட் மிடில் ஆர்டர் ஆடினார். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது யாருமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. கேஎல் ராகுல் ஆர்சிபிக்கு கோலியோட ஏபி வில்லியர்ஸோட 16-17 ஆடினான்னு தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே அவர் ஆடிருக்காருன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், இது ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். ஆக்சுவலி 2013 தான் கேஎல் ராகுலோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சீசன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஹோம் டவுன் பை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அங்கேயே பிக் பண்ணாங்க. ஈவன் ஒரு 4 to 5 கேம்ஸ் ஆடினார். பட் இன்னுமே 50 கூட அடிக்கல, ஒரு ஃபெயிலியர் தான். பட் கேஎல் ராகுல் ஆர்சிபிக்கு இந்த நீங்கள் ஃபிக்கில் பார்க்குறது 2013 சீசன். ஸோ அவர் அப்பயே ஆடிருக்காரு 5-6 மேட்ச். பட் சரியாக பர்ஃபார்ம் பண்ணதால் 2014 இவர் ஆக்சுவலி எஸ்ஆர்ஹெச் பிக் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச்லேயும் கொஞ்சம் இவரோட பொட்டன்ஷியல் வெளியே வந்தது. பட் அப்போவுமே அந்தளவுக்கு ரெக்கக்னைஸ் ஆகலை. இப்போ இது நீங்கள் பார்க்குறீங்க 2015 சீசன் இது. ஸோ கேஎல் ராகுல் எஸ்ஆர்ஹெச்லேயுமே அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலன்னு சொல்லிட்டு எஸ்ஆர்ஹெச் ரிலீஸ் பண்ணாங்க. திரும்பி 2016 ஆர்சிபிக்கு வந்து அவரோட கெரியர் பீக் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கிங்ஸ் லெவன் பஞ்சாபில் வேற லெவலாக பர்ஃபார்ம் பண்ணி இந்தியன் டீமுக்கு வந்தது. இப்போ கரண்ட்டாக லக்னோவில் இருக்கார் கேப்டனாக, பிளேயராக. ஸோ கேஎல் ராகுலோட ஐபிஎல் ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு லக்னோ, பஞ்சாப், ஆர்சிபியோட தெரியும். பட் ஆரம்பித்ததே ஆர்சிபியோட 2013 எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ்ஆர்ஹெச் ஆடிருக்கான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி டேர்டெவில்ஸோட கேப்டன் அண்ட் எக்ஸ் மும்பை பிளேயர் விக்கி பாண்டிங் எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், இவரோட இனிஷியல் ஐபிஎல் எங்கே ஆரம்பிச்சுன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட 2008 ஆரம்பிச்சு. எஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட 2008 and 9 அசோசியேஷனாக இருந்த பாண்டிங் ஈவன் கேப்டன் சேவ் பண்ணார். பட் டீம் செம்ம ஃபெயிலியர் அந்த டைமில். ஸோ பாண்டிங்கும் அந்தளவுக்கு பெருசாக ஷைன் ஆகலை. பட் ரிக்கி பாண்டிங் ஐபிஎல் ஆடிருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நிறைய பேர் கோச்சிங்கில் தான் பார்க்குறாங்க. டெல்லி டேர்டெவில்ஸ், மும்பை இந்தியன்ஸ் கோச்சாக தான் பார்த்துருக்காங்களே தவிர அவர் பிளேயராக நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பாண்டிங் 2008 கொல்கத்தா காணல. அதுக்கப்புறம் ஒரு 4 years ஆளக்கானோம். திரும்பி 2013 மும்பை இந்தியன்ஸ் பிக் பண்ணி கேப்டன்சியே கொடுத்தாங்க. பட் அவர் பேட்டிங் ஃபெயிலியர், கேப்டன்சி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அவர் நடுவில் ஹெட் கோச் இல்லை அசிஸ்டன்ட் கோச்னா கும்ப்ளே ஆல்ரெடி இருந்தார். ஸோ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு டீமை கைட் பண்ணி கப்படிக்க வச்சார். ஸோ ரிக்கி பாண்டிங் மும்பை இந்தியன்ஸ் பிளேயராக ஆடிருக்கான்றது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சால் ஐம் ஹாப்பி. ஸோ இது நான் சொல்ல வேண்டியது என் கடமை. ஸோ பாண்டிங் கொல்கத்தா மும்பை இந்தியன்ஸ் ஆடிருக்காரு. காடோடய ஆடிருக்காரு. இது ஒரு கோட் பிக்சர். இதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். பாண்டிங் அண்ட் டெண்டுல்கர். ஸோ பாண்டிங் டெல்லி கோச் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு மக்களே. இதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம
நம்ம நியூசிலாந்து படுத்த கட்ட தலைவன் டிம் சவுத்தி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக T20 இருக்கட்டும், ஓடியாக இருக்கட்டும், டெஸ்ட் இருக்கட்டும் ஆடுறாரு இன்னும் ஆடிட்டே இருக்காருங்க. மனுஷனுக்கு ஒரு ஓய்வே இல்லை. இப்போ கூட 100ல் ஆடினாரு, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இவரோட ஐபிஎல் கரியர் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா யாரும் நம்ப மாட்டீங்க, சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணாங்க. 2011 தான் இவரோட ஃபஸ்ட்டு ஐபிஎல் டெபியூ. அதுவும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கேக்கு லாஸ்ட் ஓவரில் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து செம்மையாக பண்ணுவார். பட் அதுக்கப்புறம் அவர் அண்டர் த ரேடார் வரல, ஒரு 2 இயர்ஸ் எடுக்கல. திரும்பி 2014 ராஜஸ்தான் ராயல்ஸ் அவர் எடுத்து கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைம் அவர் நல்லா பண்ணார். 2014 இருக்கட்டும் 15 இருக்கட்டும் ஆர்ஆர் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், கன்சிஸ்டண்ட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அப்போ அவருக்கு ஒரு நல்ல டோர்னமெண்ட்டாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா ஆனதை பார்த்துட்டு 2016 இவர் மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க. எஸ், மும்பை இந்தியன்ஸ் 2016-17 ஒரு 2 இயர்ஸ் அங்கேயும் வந்து கப்படிக்கிற டீம்லேயும் இருந்தார். ஸோ அங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் சொல்லி ஆகணும். பிகாஸ் பவர் பிளேயாக இருக்கட்டும், டெத்தாக இருக்கட்டும் சூப்பராக போடுவார். இப்போ அதுக்கப்புறம் தான் டிம் சவுத்தி நிறைய டீம் ஐபிஎல் ஏடாலே வந்தார். நீங்கள் பார்த்தீங்க 2018-19 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஆடி இருப்பார். அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆனார். இப்போ ரீசெண்டாக அன்சோல்ட் ஆனார் லாஸ்ட் 2 இயர்ஸாக. பட் எனிவேஸ் டிம் சவுத்தி நிறைய பேருக்கு ஐபிஎல் ஆடினது மும்பை, ஆர்சிபி, கேகேஆருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேருக்கு சிஎஸ்கே, ஆர்ஆர் ஆடி இருக்கான்றது தெரியும், காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு தான் இந்த இன்ஃபோ. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அக்ரெசிவ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் குவிண்டன் டிகாக். இந்த ஃப்ரேம் நீங்கள் பார்த்து ஷாக் ஆகலாம். பிகாஸ் குவிண்டன் டிகாக்கோட ஐபிஎல் கரியர் ஆர்சிபியோட ஸ்டார்ட் ஆகல, மும்பையோட ஸ்டார்ட் ஆகல, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஸ்டார்ட் ஆச்சு. எஸ், இவருமே 2013 சீசன் தான் டெபியூ பண்ணார் கேஎல் ராகுல் மாதிரி. ஃபஸ்ட்டு இதுவே எஸ்ஆர்ஹெச் ஆனார். பட் ஆடின 3 மேட்ச்மே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ன்றதுனால உடனே அவரை கைட்டு விட்டாங்க. பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. 2014 வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ் வந்துட்டார். எஸ், 2014, 15, 16 3 இயர்ஸ் டெல்லி டேர்டெவில்ஸில் இருந்தார். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவரும் சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு செஞ்சுரி வச்சிருக்காரு. செம்ம ஸ்டாட்ஸ் இருந்தது டெல்லி டேர்டெவில்ஸில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரை கைட்டு விட்டாங்க 17ல். ஸோ அங்கேருந்து அவரோட கெரியர் மாறிச்சு. 2018 ஆர்சிபி வந்தார், அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாமல் கைட்டி விட்டு 19லேருந்து மும்பை இந்தியன்ஸ் காணார். இப்போ எல்எஸ்ஜியில் இருக்கார். ஸோ உங்களுக்கு தெரியும் குவிண்டன் டிகாக் ஆர்சிபி பிளேயராக, மும்பை பிளேயராக, எல்எஸ்ஜி பிளேயராக நிறைய பேருக்கு தெரியும். அந்த டைம் தான் பீக்காச்சு ஐபிஎல். பட் எத்தனை பேருக்கு தெரியும் குவிண்டன் டிகாக் டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு ஒரு செஞ்சுரி வச்சிருக்காரு, டெல்லி ஆடி இருக்காரு, எஸ்ஆர்ஹெச் ஆடி இருக்கணும். தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு இந்த இன்ஃபோ. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் இப்போ நம்ம இந்தியன் டீமோட பெஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். அலாங் வித் பும்ரா, முகமது ஷமி. எஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்விங் பவுலர்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி ஓடிஐயில் டெஸ்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ்னே சொல்லலாம். இவரோட ஐபிஎல் கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் சஞ்சு சாம்சன் மாதிரி 2010 இவர் பிக் ஆனார் லோக்கல் பாயா. பட் இவருமே ஒரு மேட்ச் ஆடல. பட் இந்தியன் டீமுக்கு வரும்போது தான் அவர் ஆக்சுவலி 2013 பிக் ஆன கொல்கத்தாக்கு டெபியூ பண்ணார். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஒரு மேட்ச் ஆனான்னு நினைக்கிறேன். பட் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லைன்னு சொல்லிட்டு கைட்டி விட்டாங்க. ஸோ அதுலேருந்து 2014 2018 வரைக்குமே ஒரு பார்த்தீங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு தான் ஆனார். 5 இயர்ஸ் தொடர்ந்து ஆனார் டெல்லி டேர்டெவில்ஸ். 14, 15, 16, 17, 18 இம்ப்ரெசிவாக பர்ஃபார்ம் பண்ணார். பட் டீம் சரியாக பண்ணலன்னா அவர் எதுவும் பண்ண முடியாது. பட் ஹீ டிட் வெல். பட் அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன் வந்தாலும் இவர் பஞ்சாபுக்கு போயிட்டார். அங்கேருந்து உங்களுக்கே தெரியும் பஞ்சாபில் ஒரு 3 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் குஜராத் லைன்ஸில் இருக்கார் கரண்ட்டாக ஷமி. ஸோ ஷமி நிறைய பேருக்கு எந்த டைமில் தெரியும்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஒரு குஜராத் டைட்டன்ஸ்லாம் தெரியும். எத்தனை பேர் டெல்லி டேர்டெவில்ஸ்க்கோ இல்லை அவர் கொல்கத்தாவில் ஒரு பிளேயராக இருந்திருக்காரா, கம்பீர் கீழே இருந்தாரா, லோக்கல் பாய் இருந்தாலும் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வர பிளேயர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டால் சரியான ஷாக்குங்க. எஸ், யுஸ்வேந்திர சஹல் மும்பை இந்தியன்ஸ் பிளேயராக 2011 தன்னோட ஐபிஎல் டெபியூ பண்ணிட்டார். இதுதான் உண்மை. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு மனசாட்சியோட சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சால் உண்மையாக சொல்லுங்கள். ஏன்னா யுஸ்வேந்திர சஹல் லோக்கல் பாயாக மும்பை இந்தியன்ஸ் 2011 பிக் பண்ணார். ஈவன் 11, 12, 13 3 சீசன்ஸுமே ஒரு மேட்ச் ஆனார். பட் அண்டர் த ரேடார் வராதனால அவரை கைட்டு விட்டாங்க. ஆல்சோ மும்பை இந்தியன்ஸில் அவருக்கு பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பல பிளேயர் பிஹேவியர் அவருக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு வாலண்டரியாக அவர் இதுவானார். அங்கேருந்து அவர் கெரியர் மாறிச்சு. 2014 21 வரைக்கும் ஆர்சிபி வந்தவர். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக ஆர்ஆரில் இருக்கார். எத்தனை பேர் சகல் மும்பை கார்டு இருக்கான்னு தெரியும், தயவு செஞ்சு சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இந்த பிளேயரும் நீங்கள் கேட்டால் சரியான ஷாக் ஆகிடுவீங்க. எஸ், கரண்ட் இந்தியன் டீம் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவரோட ஐபிஎல் கரியர் மும்பையில் தான் ஆரம்பித்தான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஓப்பனாக சொல்லுங்கள். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் 2018 இப்போ வரைக்குமே ஆடுறாரு. இப்போ செம்மையாக வந்துட்டார். அண்ட் ஆல்சோ பீக் ஆன டைம். பட் அதெல்லாம் முன்னாடியே 2011 இவருமே சஹல் மாதிரி மும்பை இந்தியன்ஸ் டீமில் பிக் ஆனார். பட் ஒரு மேட்ச் தான் ஆடினார். பர்ஃபார்மன்ஸ் இல்லை. 12, 13 ஒன்றும் ஆடல. பட் மும்பைக்கு சூரியகுமார் அது மும்பை இந்தியன்ஸ்க்கு 11, 12, 13 இருந்திருக்கார் மக்களே. அதுதான் உண்மை. அது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு மெகா ஆக்ஷன் வந்தப்போ கைட்டு விட்டப்போ கம்பீர் தலைமையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவரை பிக் பண்ணாங்க. அப்போ ஒரு ரோலே வேறு, செம்மையாக ஆடினார், ஃபினிஷராக இருப்பார். அப்போ தான் இந்தியன் ஃபேன்ஸுக்கும் சரி, இந்தியன் டீமுக்கும் சரி, பிசிசிஐக்கும் சரி சூரியகுமார் யாதவ் தான் தெரிய வந்தது. ஆக்சுவலி அவர் ஃபினிஷர் ஆனார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு. செம்மையாக ஆடுவார் 5, 6, 7. ஆல்சோ கம்பீர் ஒரு சீசன் வைஸ் கேப்டன்சிலாம் கொடுத்தாரு. எனக்கு டோனோ எக்ஸாக்ட்லி 2016 17 எனக்கு தெரியாது. பட் சூரியகுமார் யாதவ் எனக்கு தெரிஞ்சு பீக் ஆனது கம்பீர் கீழே தான். அதுக்கப்புறம் தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து அவரோட கெரியரே மாறிச்சு. ஸோ சூரியகுமார் யாதவ் கொல்கத்தாக்கானது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் அவர் 2011 13 வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஸோ லாஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் காட்டான் நிக்கோலஸ் பூரான்.
இவரோட ஐபிஎல் கேரியர் நிறைய பேருக்கு தெரியும். பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து தான் தெரியும். பிகாஸ் அங்கே தான் பீக் ஆனார். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் சொல்கிறேன். 2017 சீசன்லேயே ஆக்சுவலி இவர் வந்தார் ஐபிஎலுக்கு. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து ஜாஸ் பட்லர், நிக்கலஸ் பூரன்லாம் ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் வந்தாங்க. எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க. செம்ம கடப்பார டீம் அந்த டைமில். பட் பூரன் 2-3 மேட்சஸ் ஆனார், நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார். பட் 18 மெகா ஆக்ஷன் வந்ததால் மும்பை இந்தியன்ஸால் அவர் ரீட்டைன் பண்ண முடியல. இமேஜின் பூரன்லாம் மும்பையோட வந்தால் அவள் தான் வேறு மாதிரியாக இருக்கும் டீமு. அப்பயே ஆடினவர். அதுக்கப்புறம் கிங்ஸ் 11 பஞ்சாப் ஒரு 2018 அஸ்வின் இதில் எடுத்தாங்க. அஸ்வின் டீம் கேப்டன்சியில் ஆடினார் 18-19. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பஞ்சாபுக்கு தான் ஆனார் 2021 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஒரு சீசன் எஸ்ஆர்ஹெச் ஓடி இப்போ கரண்ட்டாக லக்னோவோட இருக்காருன்னு. ஸோ நிறைய பேருக்கு நம்ம நிக்கலஸ் பூரான பஞ்சாப், எஸ்ஆர்ஹெச், அதுக்கப்புறம் எல்எஸ்ஜியோட தான் தெரியும். எத்தனை பேர் அவர் மும்பைக்கு ஆடி இருக்கான்றது தெரியும். ஆல்சோ மும்பைக்கு எடுத்தாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ இதுதான் லாஸ்ட் பிளேயர். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னையோட வீடியோ எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் எதிர்பார்க்காத சில பிளேயர்ஸ் தான் இந்த டீமுக்கு ஆடிருக்காங்க, எப்போ ஆடி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்களான்னு இன்ஃபோ கொடுத்துருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு ரெடியாக இருங்க மக்களே. ஐபிஎல் ஸ்பெஷல் ஆன் த வே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.